ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உடல் பருமனை குறைக்க உதவும் கோவக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த கோவக்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோவக்காய், சின்ன வெங்காயம், உப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்சி மிளகாய், பூண்டு, புளி, எண்ணெய். கோவக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம கோவக்காய் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக செவக்க ஆரம்பித்ததும் காஞ்ச மிளகா 3 சேர்த்துடலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் 2 பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கோவக்காய் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ கோவக்காய் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்தது நம்ம புளி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆறுனதும் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் இதை சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கோவக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கடுகுளுந்து கருவேப்பிலை தாளித்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.